ஓட ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த ஒயர் ஃப்ரேம் மாடலிங்கில் இந்த எட்ஜஸ்லாம் இருக்குல்ல, இந்த எட்ஜஸ்லாம் கனெக்ட் பண்ணுறோம்ல, ஓகேவா. இந்த ஃபில்டு சர்ஃபேஸாக காட்டுறதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் மாடலிங். ஓகேவா. இதில் பார்க்குறதுக்கு என்னென்னா ஒரு பொருளோட தோற்றம் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ இதோட லென்த்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா, பிரெத்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா எல்லாமே ஃபில் ஆகிருக்குல்ல, அப்படிங்கிறப்ப இதோட திக்னஸ் நம்ம கொடுத்துக்கலாம். எப்படி, இப்போ சின்னதாக ஒரு டயராம் மாதிரி வரையறேன் பாருங்கள். இந்த இதில் இப்போ இதோட திக்னஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் சர்ஃபேஸ் மாடலிங். ஆனால் இதோட திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக போக முடியாது. ஒரு ஷீட் மெட்டல் மட்டும்தான், ஷீட் மெட்டலோட டிசைனை மட்டும்தான் இதில் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா. இதில் நம்ம பார்க்க போகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த சர்ஃபேஸ் மாடலிங்கோட டயராம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 பின்னாடி இருக்கிறது 3, கீழே இருக்கிறது 4, இந்த சைடில் இருக்கிறது 5, அந்த சைடில் பின்னாடி இருக்கிறது 6. ஓகேங்கிறப்ப இதில் வந்து 6 சர்ஃபேஸ் இருக்குதுங்களா. இந்த 6 சர்ஃபேஸில் இதை ஒவ்வொன்றா தனித்தனியாக நீங்கள் டீட்டெயில் பண்ணி காட்டணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸை தனியாக எடுத்தால் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வந்து கிடைக்கும். அதே இந்த 5th சர்ஃபேஸ் எடுக்கும்போது இந்த சைடு தனியாக வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கே மேலே இருக்க இந்த டாப் வியூ இருக்குல்ல, இந்த டாப் வியூ எடுக்கும்போதும் இந்த சைடில் வந்து ஒரு தனி சர்ஃபேஸாக கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக எடுக்கும்போது உங்களுக்கு 6 சர்ஃபேஸ் கிடைக்குங்களா. இதே மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு 6 சர்ஃபேஸ் கிடைக்கும். இதை தான் இதில் டீல் பண்ணி காமிச்சிருக்கோம். உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இதுதான் வந்து ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாலிட் ஆப்ஜெக்டை இப்போ நான் தனித்தனி சர்ஃபேஸாக எடுக்க போகிறேன்னா, இப்போ இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். இப்போ எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன், தனித்தனியாக உங்களுக்கு டீட்டெயில் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா. அப்போ இந்த மாதிரி தனித்தனியாக டீட்டெயில் பண்ணி காட்டுறேன்ல, இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சர்ஃபேஸ் மாடலிங். அப்போ இந்த ஃபுல்லாக சாலிட் ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியுது இல்லை, ஆனால் அதுக்குள்ளே எதுவுமே இருக்காது, அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. இதில் தெரிஞ்சில்ல, இந்த மாதிரி வெறும் உங்களுக்கு அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இதில் என்னென்ன மாதிரியான சர்ஃபேஸ் வந்து உருவாக்கலாம், பிளைன் சர்ஃபேஸு, ரூல்டு சர்ஃபேஸு, பாருங்கள், பிளைன் சர்ஃபேஸ், ரூல்டு சர்ஃபேஸ், ஸ்வீப் சர்ஃபேஸ், பேசிஸ் சர்ஃபேஸ், பீஸ் பிளைனு, நர்வ்ஸு, கூன்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரியான சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு உருவாக்க முடியும். அப்போ இந்த பிளைன் சர்ஃபேஸ், ரூல்டு சர்ஃபேஸ், ஸ்வீப் சர்ஃபேஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா எளிமையான வடிவம். இப்போ நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயில் பண்ணி காமிச்சேன்ல, ஒரு ஸ்கொயர் எடுத்து அதை ஈஸியாக பிரித்து காட்டினேன்ல, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எது பண்ணலாம்னா இந்த 3 சர்ஃபேஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 3 இந்த பேசிஸ் சர்ஃபேஸு, பீஸ் பிளைனு, நர்வ்ஸு, கோன்ஸு, இதெல்லாம் என்னென்னா சிக்கலான வடிவமைப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு காம்ப்ளிகேட்டட் டிசைன் நேற்று போட்டு காமிச்சேன்ல, இன்பிட்வீனில் வர்றது, இந்த லேயர்லாம் கட்டுறது, அந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த மாதிரி பேசிஸ் சர்ஃபேஸ், பீஸ் பிளைனு, நர்வ்ஸு, கோன்ஸு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ இதில் என்ன பண்ண முடியும்னா வெளிப்புற தோற்றத்தை மட்டும்தான் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ரொம்ப இன்டெப்த்தாக இறங்கி நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேங்களா. இதோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் எதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமொபைல் பாடி, நெக்ஸ்ட்டு வந்து ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து என்ன கேட்டிங்கன்னா மெரைன். இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஷீட் மெட்டல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அந்த இதிலெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த சர்ஃபேஸ் மாடலிங் வந்து யூஸ் ஆகுது. இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒயர் ஃப்ரேம் மாடலிங்கை கம்பேர் பண்ணும்போது குழப்பம் கம்மியாக இருக்கும், எளிமையான வடிவம், ஈஸியாக நம்மளால் வந்து டிசைன் பண்ண முடியும். ஓகேப்பா. இந்த சர்ஃபேஸ் மாடலிங்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ்ப்பா.